ஸோ இந்த வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் வந்து லூசி அப்படிங்கிற ஒரு கேர்ளை பற்றி தான் இந்த போயமில் வந்து சொல்கிறாரு. என்னென்னா ஃபர்ஸ்ட் டென்ஸாக பார்த்தோம்னா ஷீ டிவெல்ட் அமோங் த அன்டோடன் வேஸ். ஷீ அவள் டிவெல்ட்னா என்ன? டிவெல்ட்னா வசித்தல், குடியிருத்தல் அப்படின்னு வரும். அமோங் எங்கே குடியிருந்தாள்னா ஒரு அன்டோடன் வேஸில் வந்து குடியிருந்தாள். அன்டோடன்ஸ்னால் என்ன? அன்டோடன்னா வந்து எழுதப்படாத, மக்கள் புழக்கம் இல்லாத ஒரு பிளேஸில் வந்து லூசி வசிக்கிறாள். ஸோ அங்கே தான் அவள் வந்து இருந்தாள். யாருக்குமே அவளை பற்றி தெரியலை. அது எங்கே இருக்குதுன்னா பிசைட் த ஸ்ப்ரிங் ஆஃப் டவ் அப்படிங்கிற ஒரு ஸ்ப்ரிங், ஒரு நீரோடைக்கு பக்கத்தில் தான் வந்து அந்த பிளேஸ் இருக்குது. அந்த பிளேஸில் தான் வந்து லூசி வசிக்கிறாள். ஸோ யாருக்குமே அவளை பற்றி தெரியலை. இப்போ அவள் யாருன்னா எ மெய்டு ஹூம் தேர் வேர் நோன் டு ப்ரைஸ் அண்ட் வெரி ஃபியூ டு லவ். எ மெய்ட் அவள் ஒரு பெண். யாருன்னா ஹூம் தேர் வேர் நோன் டு ப்ரைஸ், யாருமே வந்து அவளுடைய பெருமை தெரியாது. யாருக்குமே அவளை பற்றி தெரியாது. அவள் யார், அவளுடைய பெருமை என்ன, எதுவுமே தெரியாது. அண்ட் வெரி ஃபியூ டு லவ், அவளை விரும்புவதற்கு கூட, நேசிப்பதற்கு கூட வந்து கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. ஸோ இட் மீன் யாருமே அவளை நேசிப்பதற்கு கூட யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வரும். ஸோ நம்ம செகண்ட் ஸ்டென்ஸாக பார்த்தோம்னா எ வயலட். அவள் யார்? அவள் ஒரு வயலட். வயலட்னா என்ன? வர்ணனை. இதில் வந்து நம்ம வர்ணனைன்னு எடுப்போம், இல்லை ஒரு ஃப்ளவர்ஸ்னு எடுப்போம். ஸோ அவள் ஒரு பூ, அவள் ஒரு வர்ணனை, வண்ணம் உள்ளவள். பை எ மோசி ஸ்டோன், எப்படியான பூனா, எப்படியான வண்ணம் உள்ளவள்னா பை எ மோசி ஸ்டோன். மோசின்னா பாசி, ஸ்டோன்னா கல். பாசி பிடிச்ச கல்லை வந்து யாருமே வந்து பார்க்க மாட்டாங்க, அதை பெருமையாக பார்க்க மாட்டாங்க. ஸோ அந்த பாசி பிடிச்ச கல்லுக்குள்ளே ஒரு பூ இருக்குமா இருந்தால், அழகான பூ இருக்குமா இருந்தால் யாராச்சும் பார்ப்பாங்களா? பார்க்க மாட்டாங்க. ஸோ அது மாதிரி தான் அவள் வந்து ஒரு பூ, ஒரு வண்ணம் உள்ளவள். பட் அவளை பற்றி யாருக்குமே எதுவும் தெரியாது. ஹாஃப் ஹைடன் ஃப்ரம் த ஐ, அந்த மோசி ஸ்டோன் அது கூட ஹாஃப் ஹைடன் ஃப்ரம் த ஐஸ், மக்கள் கண்களிலிருந்து ஒரு மறைக்கப்பட்ட ஒரு பிளேஸுங்கிற மாதிரி அது வருது. ஸோ மக்கள் யாருமே பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு மொசி ஸ்டோனுக்குள்ளே உள்ள ஒரு பூ எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் வந்து இவள். பட் ஷீ இஸ் எ ஃப்ளவர். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபேர் அஸ் அ ஸ்டார். ஆல்ரெடி சார் சொல்லிட்டாரு ஷீ இஸ் எ வயலட்னு. இப்போ வந்து ஷீ ஃபேர் அஸ் அ ஸ்டார். ஃபேர்னா ஒரு அழகானவள், நட்சத்திரம் போல் அழகானவள். ஆனால் வென் ஒன்லி ஒன் இஸ் ஷைனிங் இன் த ஸ்கை, ஒரே ஒரு நட்சத்திரம் இருக்குன்னு வைங்களேன். இப்போ நிறைய நட்சத்திரம் இருக்குதுன்னா ஓகே, அண்ணாந்து பார்ப்பாங்க, ரொம்ப நட்சத்திரம் இருக்குது, வாவோட பியூட்டிஃபுல்னு சொல்லிட்டு போகலாம். ஆனால் ஒரே ஒரு நட்சத்திரம் இருக்கும்போது அந்த நட்சத்திரத்தை வந்து யாருமே வந்து பார்க்க மாட்டாங்க. ஆனால் நட்சத்திரம் தானே, ஸ்டார் இஸ் அ ஸ்டார். பட் சீஸ் அ ஸ்டார் பட் வென் ஒன்லி ஒன் இஸ் ஷைனிங் த ஸ்கை, ஒரே ஒரு நட்சத்திரம் மட்டும் இருக்கும்போது எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இவள் நட்சத்திரம். பட் யாருமே இவளை பார்க்க மாட்டாங்க, இவளுடைய பெருமை யாருக்குமே தெரியாது. ஸோ மூணாவது ஸ்டென்ஸாக பார்க்கும்போது ஷி லிவ்ட் அன்னவுன், அவள் வந்து யாரோ மாதிரி வாழ்ந்தாள், யாரோ ஒருத்தர் மாதிரி ஸ்ட்ரேஞ்சாக வாழ்ந்தாள். அண்ட் ஃபியூ குட் நோ, கொஞ்சம் பேருக்கு தான் அவளை தெரிஞ்சுது. அதுவும் எப்போ தெரிஞ்சுதுன்னா வென் லூசி சீஸ் டு பி. சீஸ்ட்னா என்ன? இப்போ தான் சார் வந்து சீங்கிறது யாருன்னே சொல்கிறாரு, லூசியாம். இந்த லூசிங்கிற பேரில் நிறைய போயம் எழுதியிருக்காங்க. ஸோ வென் லூசி சீஸ்ட்னா என்ன? சீஸ்ட்டுங்கிறது வந்து நிறுத்துதல். எதை நிறுத்துறது? இங்கே வந்து உயிரை நிறுத்துதல், மூச்சை நிறுத்துதல். அப்போ லூசி வந்து இறந்துட்டா, செத்துட்டா. சாகும்போது தான் அண்ட் ஃபியூ குட் நோ, கொஞ்சம் பேருக்கு தெரியும் லூசின்னு ஒருத்தர் இருந்தாங்கிற மாதிரி. ஸோ ஷி லிவ்ட் அன்னோன், யாரோ மாதிரி வாழ்ந்தால், செத்தால், அப்போ தான் கொஞ்சம் பேருக்கு தெரியும். ஸோ அந்த அளவு இவ வந்து ஒரு சீக்ரெட்டான பர்சனாக இருந்தா. பட் ஷீ இஸ் இன் ஹர் கிரேவ். கிரேவ்னா என்ன? கல்லறை. அப்போ அவள் எங்கே இருக்கிறா? இப்போ அவள் கல்லறையில் இருக்கிறா. இந்த லாஸ்ட் லைன் இருக்கு இல்லையா, அதான் ரொம்ப பேரால் வந்து அட்ராக்டிவ் ஆகப்பட்ட ஒரு லாஸ்ட் லைனுங்கிறது இதுதான். என்னென்னா த டிஃப்ரென்ஸ் டு மீ. அந்த டிஃப்ரென்ஸ் யாருக்கு இருக்குது? இவர் செத்து போட்டதால் வந்து யாருக்குமே டிஃப்ரென்ஸ் இல்லை. ஆனால் அந்த டிஃப்ரென்ஸ் யாருக்கு இருக்குதுன்னா இந்த போய்ட்டுக்கு தான் இருக்குது. ஏன்னா இவர் விரும்புகிறாரு இல்லையா, இவர் விரும்புகிறாரு. ஸோ இவருக்கு பிடிக்கும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ், இப்போ செத்த போகிற உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து யாருக்கு இருக்குது? இவருக்கு தான் இருக்குது. ஸோ இது மூலமாக வந்து போயிட்டு என்ன சொல்ல வராருன்னா, யாராச்சும் கூட இருக்கும்போது நமக்கு அந்த அருமை விளங்குவதில்லை. ஆனால் செத்துட்டாங்கன்னு வைங்களேன், நமக்கு இல்லைன்னு தெரிஞ்சுன்னு வைங்களேன், அப்போ தான் வந்து அவங்க அருமை விளங்கும். ஸோ அப்படிங்கிற மாதிரி இந்த போயம் வருது. இந்த போயமுடைய சமரி பார்க்கலாம். ஸோ சமரியை பார்க்கும்போது the poem is about a girl named Lucy who lived a quiet life in lonely place. ஸோ இந்த போயம் யாரை பற்றினது? லூசியை பற்றினது. லூசிங்கிறது யார்? ரொம்ப லோன்லி பிளேஸில் வந்து வாழ்ந்த ஒரு பெண்ணை பற்றின ஒரு போயம் தான் இது. மோஸ்ட்
பீப்புள் டிட் நாட் நோட்டிஸ் ஹர், யாருமே அவளை கண்டுக்கையில். ஈவன் தோ ஷி வாஸ் கைண்ட் அண்ட் பியூட்டிஃபுல், அவள் ரொம்ப நல்லவளாகவும் பியூட்டிஃபுல்லாக இருந்தாலும் கூட யாருமே அவளை நோட்டீஸ் பண்ணல. த poet compares her to a small hidden flower and single star. ஸோ ஃப்ளவருக்கும் சிங்கிள் ஸ்டாருக்கும் வந்து ஒப்பிடுறாங்க யார், அந்த லூசியை. டு ஷோ தட் ஷி வாஸ் ஸ்பெஷல் பட் அன்நோட்டிஸ், அவள் ஸ்பெஷலுங்கிறத காட்டுறதுக்காக வேண்டி ஃப்ளவருக்கும் ஸ்டாருக்கும் ஒப்பிடுறாங்க. அடுத்து பார்த்தோன்னா லூசி லிவ்ட் அண்ட் டைட் வித்தவுட் ஃபேம் அண்ட் த வேர்ல்டு டிட் நாட் கேர் மச், அவள் லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து இறந்து போகிறா, ஆனாலும் கூட யாருக்கும் எந்த அக்கறையும் இல்லை. பட் ஃபார் த poet, ஆனால் poetக்கு ஹர் டெத் வாஸ் வெரி சேட், ரொம்ப கவலையாக இருந்தது. ஏன்? பிகாஸ் ஷி வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஹிம், அவருக்கு வந்து லூசி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ த poem talks about silent love, loneliness and the pain of losing someone you love. ஸோ ஃபைனலாக அந்த poet எதை பற்றி பேசுகிறாங்கன்னா சைலண்ட் லவ்வுக்காகவும் லோன்லினஸுக்கும் அண்ட் பெயின் ஆஃப் losing someone you love, நீ விரும்புகிற ஒருத்தர் நீங்கள் இழந்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற பெயினை பற்றியும் இந்த poem அழகாக விளக்கமாக சொல்லுது. அடுத்தது பார்த்தோன்னா நம்ம தீமை பார்க்கலாம். என்ன மெயின் தீம்? அன்நோட்டிஸ்ட் லவ் அண்ட் பர்சனல் லாஸ். ஸோ அடுத்து வந்து பார்க்கும்போது நாம் வந்து லிட்ரரி டிவைஸை பார்க்கலாம். லிட்ரரி டிவைஸில் வந்து சிமில் இருக்குது. இந்த poet என்ன பண்ணுறாருன்னா வயலட்டுக்கும் ஸ்டாருக்கும் வந்து கம்பேர் பண்ணுறாரு. ஸோ இதுதான் சிமிலியாக இருக்குது. அடுத்த மெத்தஃபரை பார்க்கும்போது லூசி ரிப்ரசன்ட்ஸ் ஹைடன் பியூட்டி. ஸோ அடுத்த இமேஜரியை பார்க்கும்போது நம்ம வந்து இந்த மோஸ்ட்லி ஸ்டோன், வயலட் இதெல்லாம் வந்து ஸ்ட்ரீம் இதெல்லாம் வந்து நம்ம இமேஜரியாக பார்க்கலாம். அடுத்து ரைமிங் ஸ்கீமை பார்க்கும்போது ஏபியாக இருக்குது. ஸோ எப்படி ஏபின்னா, இப்போ முதலாவது ஸ்டென்ஸாக எடுப்புமே, அதில் வந்து ஷீ டெவலப்ட் அமங் த அன்டோடன் வேஸ். ஸோ வேஸில் முடியுது. எப்படி? வேஸ் சவுண்டை பாருங்கள், வேஸ். ஸோ ரெண்டாவது லைனில் டவ். ஸோ நம்ம ஐஸுங்கிற சவுண்டை ஏயும் டவ்வை நாம பீன் எடுப்போம். ஸோ அடுத்தது பாருங்கள் மூணாவது லைனில் லாஸ்ட்டாக ப்ரைஸ். ஸோ அதுவும் வேஸ் மாதிரி ப்ரைஸ். அடுத்த நாலாவது லைன் லவ். ஸோ மேலே உள்ள டவ் மாதிரி லவ்வும் வருது. ஸோ ஏபி. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டோன், அது ஒரு சவுண்ட், ஐ வேறு சவுண்ட். அடுத்தது ஒன், அதுவும் வந்து ஸ்டோன்ற உள்ள சவுண்ட். அடுத்தது ஸ்கை, அதுவும் வந்து ஐட சவுண்ட். ஸோ அதுவும் ஏபி. ஸோ அடுத்தது பார்த்தோன்னா மூணாவது ஸ்டென்ஸ் எல்லாம் நோ, அது ஒரு சவுண்ட், பி ஒரு சவுண்ட். ஸோ அது மாதிரி மூணாவது ஸ்டென்ஸால் மூன்றாவது லைனும் ஓ, அதுவும் வந்து நோங்கிற மாதிரி சவுண்டில் வருது. அடுத்த நாலாவது லைன் மீயும் வந்து ஸ்கை மாதிரி வருது, மீயும் வந்து பீங்கிற மாதிரி வருது. ஸோ அதுவும் ஒரே சவுண்ட்.